ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ்குமார். ஸோ நம்ம ஆன்லைன் ஏர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர்ஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த பேங்க்லாம் வந்து டிஐசிஜிசி டெபாசிட்ரி இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த பேங்க் திவாலானாலும் கூட நமக்கு நம்மளோட பைசாவுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. மேக்ஸிமம் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த பேங்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், பேமெண்ட் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் எந்தெந்த பேங்க் வந்து அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க்கில் மட்டுமே இதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் இல்லாத பேங்க்கை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்றைக்கி பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவும் வந்து ஒரு ப்ராப்ளமில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம சேஃப் ஆகணும் அப்படின்னா இந்த டிஐசிஜிசி ரெஜிஸ்டர் ஆனக்கூடிய பேங்க்கில் மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஐசிஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், இதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கை பார்த்துடலாம். ஸோ இதில் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 பேங்க் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேங்க் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. அந்த பேங்க்குக்கும் டிஐசிஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கோஆப்ரேஷன் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூகோ பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த 18 பேங்க் கிடையாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேங்க் மர்ஜ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்குமே வந்து டிஐசிஜிசியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கை நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், சிஎஸ்பி பேங்க், டிசிபி பேங்க், தனலக்ஷ்மி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், கர்நாடகா பேங்க், கரூர் வைஷ்யா பேங்க், கொட்டாக் மஹேந்திரா பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், நைனிடால் பேங்க் லிமிடெட், ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட், சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், எஸ் பேங்க். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டாரில் 22 பேங்க் வந்து டிஐசிஜிசியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாரின் பேங்க் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கும் மேலே ஃபாரின் பேங்க்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நான் சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் சிண்டிகேட் பேங்க், சிட்டி பேங்க், இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லாம் வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாமே வந்து டிஐசிஜிசியில் கவர் ஆகிடும். மோஸ்ட்லி ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து டிஐசிஜிசியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பேமெண்ட் பேங்க்கில் பார்க்கலாம். பேமெண்ட் பேங்க்னால் பேடிஎம் போலான பேங்க்லாம் வந்து தான் பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கும் வந்து டிஐசிஜிசியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு அந்த கம்பெனி ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் கவரேஜ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் ரொம்பவும் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நான் அதிக வட்டி தரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மோஸ்ட்லி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் எந்தெந்த பேங்க்லாம் டிஐசிஜிசியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 10 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிட்டடும் டிஐசிஜிசியில் கவர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நான் அஃபிஷியலாக வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த பேங்க்லலாம் வந்து இதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்கள் ஏரியாவில் ரீஜனல் ரூரல் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் சொன்னோம்னா இன்னும் பெருசாக போகும். பட் நீங்கள் அந்த லிஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து டிஐசிஜிசி வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா பல்லவன் கிராமி பேங்க்கு ப்ளஸ் அந்த ரூரல் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே இந்த டிஐசிஜிசியில் அப்ரூவ் ஆனதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த ரூரல் பேங்க்ஸில் கிளிக் பண்ணி என்னென்ன பேங்க் வந்து வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு குழப்பமாக வந்து இந்த டிஐசிஜிசியில் எந்தெந்த பேங்க் கவர் ஆகலை அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.